ஆனா இதுல அரசியல் செய்வது அப்படிங்கறதே கிடையாதுங்கண்ணா. உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வியை நாங்க கேட்கிறோம். புதுசா நம்ம கேட்கலையே. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய வாதத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் நம்ம கேட்கிறோம். இவர்கள் புதிதாக 24 மருத்துவர்கள் வந்தாங்க. 24 பேர் சேர்ந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. போஸ்ட்மார்ட்டம் நமக்கு தெரியும், ஒரு மருத்துவர் இருப்பாங்க, அசிஸ்ட் பண்றதுக்கு இருப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம் நடக்கும் சராசரியாக 45 நிமிடம், 1 மணி நேரம் வரைக்கும் அது போகும். அப்படி இருக்கும்போது இவங்க சொல்ற கணக்கு எங்கேயுமே டேலி ஆகலைங்கன்னா, 1:45 காலையில் ஆரம்பிச்சோம், மத்தியானம் 1 மணிக்கு முடிச்சோம், 39வது பாண்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோங்கிறாங்க. அதனால்தான் திரும்ப திரும்ப இவர்கள் எதையோ மறைத்து எதையோ செய்ய போய் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டாங்க. எந்த காரணத்துக்கும் சிபிஐ என்கொயரி நடக்கக்கூடாது என்று தலைகீழாக நின்றார்கள். இன்னைக்கு அது நடக்குது, மாட்ட போறாங்கன்னு தெரியும். அதற்காக இவங்களே நெரட்டிவ் செட் செய்வதாகத்தான் நாங்க பார்க்கிறோம். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஐயாவை போய் சந்திங்க. முதலமைச்சரை சந்திச்சு என்ன சொல்றாங்க? அவர் கார்ல போனாரா? இன்னைக்கு பல வீடியோ நாம பார்க்கிறோம். தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் பல வீடியோ போட்டு காட்டுறீங்க. அந்த 2 வீலர்ல கார் அடித்தது மிக தெளிவாக, தெளிவாக நமக்கு தெரியுது. அந்த வீடியோ கேப்சர் ஆனது பாத்தீங்கன்னா மிக தெளிவா அந்த 2 வீலர்ல அடிக்கிறாங்க. அதெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவங்களை போய் பார்த்து, இது எப்படி இருக்குன்னா, இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆட்சி நடக்குது. ஒரு சாதாரண ரோட்ல போற மனிதரை போய் நீங்க தட்டுறீங்க, கேட்டா முறைச்சு பார்த்தாரு 4 தட்டு தட்டுனுங்கிறீங்க. அதுக்கப்புறம் மருத்துவமனையில போய் நெஞ்சு வலின்னு படுத்திருந்தா அதையும் கேவலப்படுத்துறீங்க. அதை கேள்வி கேட்டா என்னையும் மிரட்டுறீங்க. அதை தாண்டி முதலமைச்சரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. அதுவும் திருமாவளவன் பத்திரிகையாளர் சந்திப்பில் என் பேரை இழுத்து, நான் தான் இதற்கு பின்னாடி இருந்தங்கிறார். அந்த 2 வீலர் கார்லயும் தெரியாது, யாருன்னே தெரியாது. நான் சாமானிய மனிதனாக குரல் கொடுக்கின்றேன். என்னை போல நீங்களும் குரல் கொடுக்கிறீங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாகரிகமான அரசியலுக்கு வரணும். இது போன்ற வன்முறை, வெறுப்பு அரசியல், மிரட்டுவது, ரோட்ல போறவங்களை இடிப்பது, கேள்வி கேட்டா அடிக்க போவது, இது எந்த விதமான அரசியல்? இவங்க தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க? இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும்? வன்முறை அரசியல்னால யாருக்கு என்ன லாபம்? அதனால அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது. உங்களுக்கு தெரியும், அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி அடிச்சா 2 அடி கொடுக்கிறாள். நான் மத்தவங்க மாதிரி வாங்கிட்டு போற ஆள் இல்ல. அதனால அதற்கும் தயார் தான். நீங்க வரனா வாங்க. அதனால இந்த உருட்டல் மிரட்டல் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்த அரசியலுக்கு வந்திருக்கேன். பல ரவுடிகளை டீல் பண்ணிருக்கேன். இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்கூடாது. அதே நேரத்தில் முதலமைச்சர் நான் சொல்றது, நீங்க உள்ள பூந்து ஏன் எஃப்ஐஆர் போடல? இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல? மிக தெளிவாக ரோட்ல வன்முறை நடந்திருக்கு. உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எம்பி கார்ல இருக்காரு, அவர் இறங்குறாரு, சுத்தி அத்தனை பேர் இருக்காங்க. அப்ப முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலனா, காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில் உட்காரணுமா? ஒரு சாமானிய